ஹாய் ஆல், இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். இத்தனை வருஷமாக லெமன் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதில் வந்து காஞ்ச மிளகாய் நீட்டாக தான் எங்கள் அம்மா போடுவாங்க, ஃபுல்லாக போடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை. சோறு கண்ட இடம் சொர்க்கன்ற மாதிரி அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் சோத்தை மட்டும் தின்னுட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ வந்து சமைக்கும் போது தான் ஒன்று நுணுக்கமாக எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சிட்ருக்கு. நான் வந்துட்டு காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி வச்சுருந்தேன். ஆனால் அப்படி போட்டால் வந்து சாதத்தில் அது காஞ்ச மிளகாயோட கலர் இறங்கிடும், நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சரி அந்த காஞ்ச மிளகாயை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிப்போன்னு அதை ஓரம் கட்டி வச்சுட்டு ஃபுல்லாக இருக்க காஞ்ச மிளகாயை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைட் கருணக்கிழங்கு ஃப்ரையும் வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் அதோட வேலையை முடிச்சுட்டு என் தலையில் கட்டிருச்சு. துணி எடுத்துகிட்டு போய் காய போடணும். அதுக்கு நல்ல வேலை காலையில் இருந்திருந்தா நான் அதையே காய போட சொல்லியிருப்பேன். உலக அதிசயமாக நான் எனக்கு சமையலை ஜஸ்ட் 1 hourல முடிச்சிட்டேன். எனக்கே ஆச்சரியம், நானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேற என்ன நைட் டின்னருக்கு என்னன்னு யோசிக்க வேண்டியதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.